அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும், அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுதுபாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நேர்மையானவன், நீதி தவறாதவன். மனித சமூகத்தின் வழிகாட்டிகளாக மனிதர்களில் இருந்து தெரிவு செய்து அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் ஒவ்வொருவரும் மிகவும் நேர்மையானவர்களாகவும் தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் எப்பொழுதும் நீதி தவறாதவர்களாகவுமே வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொரு அடியாரிலிருந்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நேர்மை என்ற அந்த உயர்ந்த தன்மையை எதிர்பார்க்கிறார், அதனை வலியுறுத்துகிறார், அதனை ஒவ்வொரு மனிதனிலும் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் விசேஷமாக கவனிக்கிறார். அல்லாஹுடைய நேர்மை எந்த அளவு மிகவும் விசாலமானதென்றால், ஒவ்வொருவர்களுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய அநியாயங்களுக்கு, நேர்மைக்கு மாற்றமான விடயங்களுக்கு அல்லாஹ் நேர்மையை, நீதியை எந்த அளவு கவனித்து அதனை உரியவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறான் என்றால், சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸின் மூலம் இதனை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் இது எவ்வளவு முக்கியமானது என்பதையும் விளங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதுஅத்துன்னல் ஹுகூகு இலா அஹ்லிஹா யௌமல் கியாமா. இந்த உலகத்திலே எவர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய உரிமைகள், அவர்களுக்கு வரவேண்டிய ஹக்குகள், பங்குகள் வரவேண்டியவர்களிடம் இருந்து வரவில்லையோ, கியாமத்து நாளிலே அது அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்படும். ஒவ்வொரு உரிமையாளர்களுக்கும் அவரவர்களுடைய உரிமைகள் உரியவர்களிடம் இருந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் கியாமத்துடைய நாளில். உலகத்திலே உங்களுக்கு யாரின் மூலமாவது ஏதாவது அநியாயங்கள் நடைபெற்றிருந்தால், அது மான மரியாதையிலோ அல்லது சொத்துடைய விடயத்திலோ அல்லது வேறு வேறு விடயங்களிலோ அது உங்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கியாமத்துடைய நாளிலே உங்களுக்கு நன்மைகள் நிறைய தேவைப்படும் நாளிலே அவைகளுக்கு பகரமாக அவர்களுடைய நன்மைகளினால் அது பெற்றுத்தரப்படும். எதுவரையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே கவனித்து மறுமையிலே நீதம் செலுத்துவான் என்றால் அதனை முக்கியத்துவப்படுத்தி குறிப்பிடுவதற்கு சொன்னார்கள், ஹத்தா யுகாது லிஷாத்தில் ஜல்ஹா மினஷாத்தில் கர்னா. இந்த உலகத்திலே ஒரு ஆடு, அதற்கு கொம்பு கொடுக்கப்பட்டிருந்தது, இன்னும் ஒரு ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. அல்லாஹுடைய ஏற்பாடு. கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆடை குத்தியது, இதையும் அல்லாஹ் கவனிக்கிறார். அந்த மிருகங்களுக்கு கியாமத்து நாளும் கிடையாது, நன்மை தீமை நெருக்கப்படுவதும் கிடையாது, சுவர்க்கம் நரகமும் கிடையாது. அவைகள் மரணிப்பதோடு மண்ணோடு மண்ணாகிவிடக்கூடியவைகள். ஆனால் கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆடை குத்தி இருந்தால்
கியாமத்துடைய நாளிலே அல்லாஹு தஆலா அந்த 2 ஆட்டையும் எழுப்புவான். உலகத்திலே கொம்பில்லாமல் இருந்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து உனக்கு குத்தியதை போன்று இந்த ஆட்டை நீ குத்து என்று சொல்லுவான். அந்த கொம்பில்லாத ஆட்டுக்குரிய நீதம் பெற்று கொடுக்கப்பட்டதன் பின்னால் 2 ஆட்டையும் பார்த்து சொல்லுவான், மண்ணோடு மண்ணாகிவிடு. கேள்வி கணக்கில்லாத, மறுமைக்கென்று படைக்கப்படாத இந்த ஆடுகளுக்கிடையிலே இவ்வளவு நீதி செலுத்தப்படும் என்றால், இந்த உலகத்திலே ஒருவனுடைய சொத்துக்கு அநியாயம் செய்தவர்கள், எடுத்த கடனை கொடுக்காதவர்கள், காணி பூமியிலே மோசடி செய்தவர்கள், வீடு வாசலிலே சரியான பங்கை கொடுக்காதவர்கள், இன்னும் எத்தனையோ வடிவங்களிலே உரிமைகளிலே மோசடி செய்தவர்கள், மூடி மறைத்தவர்களுடைய நிலை கியாமத்திலே என்னவாகும்? இதனால் தான் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ. கியாமத்துடைய நாளிலே நீதம் என்ற தராசுகளை நாம் வைத்திருப்போம். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ. கியாமத்துடைய நாளிலே நீதம் என்ற தராசுகள் வைக்கப்பட்டிருக்கும். அடியார்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து கொண்ட அந்த வாழ்க்கைகள் அங்கே நேர்மையா, நேர்மைக்கு மாற்றமானதா என்பதெல்லாம் சரியாக பார்த்து தீர்ப்பு வழங்கப்படுவது. ஃபலா துலமு நஃப்சுன் ஷைஆ. அங்கே யாருக்கும் எந்த விதத்திலும் அநியாயம் என்பது நடைபெறாது. இந்த உலகத்திலே ஒருவர் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டியிருந்த, செய்ய வேண்டியிருந்த ஹக்குகள் எதுவரையும் அங்கே கொண்டு வரப்படும் என்றால், ஒரு ஏக்கருக்கும் பேச்சஸுக்கும் செய்த அநியாயம் அல்ல, அல்லது 50 லட்சம் 1 கோடியினுடைய அநியாயங்கள் அல்ல, பிஸ்னஸிலே லாபம் தருவதாக சொல்லிவிட்டு முதலுக்கும் லாபத்துக்கும் சேர்த்து அநியாயம் செய்த அந்த கோடி ரூபாக்கள், லட்ச ரூபாக்கள் அல்ல, கடனை எடுத்துவிட்டு அப்படியே மூடி மறைத்தது, அல்லது பொருளை எடுத்துவிட்டு அதற்கு பணத்தை கொடுக்காமல் பொருளும் அவனுக்கு கிடைக்கவில்லை, பணமும் கிடைக்கவில்லை என்பது போன்றவைகள் அல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், எதுவரையும் நாம் கணக்கு கொண்டு வருவோம் என்றால், வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா. ஒருவர் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டியது, ஒருவரின் மூலம் இன்னுமொருவருக்கு போக வேண்டிய அந்த உரிமையும் அந்த ஹக்கும், உலகத்திலே மனிதர்கள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய, விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள்களில் மிகவும் சிறியது கடுகு மணி. அந்த ஒரு கடுகு மணியின் பிரமாணமாக அது இருந்தாலும் அதையும் நாம் கொண்டு வருவோம். இது குர்ஆன் சொல்லக்கூடும். அவர்கள் செய்த அந்த அநியாயம், மோசடி, கொடுக்க வேண்டியவைகள் ஒரு கடுகு மணியின் அளவாக இருந்தாலும் அதையும் நாம் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து இதனுடைய கணக்கை கேட்போம். ஏன் நீ அதனை இவனுக்கு கொடுக்கவில்லை? அங்கே எங்களுடைய கணக்கு புத்தகங்கள் அல்லாஹுக்கு தேவைப்பட மாட்டார். எங்களிடத்திலே அல்லாஹ் கணக்கு வழக்கை விசாரிக்க மாட்டான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வகஃபா பினா ஹாசிபீன். உங்களுடைய கணக்கு வழக்குகளை உங்களுக்கு முன்னால் நாங்கள் முன்வைப்போம். நீங்கள் செய்யக்கூடிய, பேசக்கூடிய ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களும், ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய கணக்கிலே அது 100க்கு 100 பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த கணக்கு புத்தகங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படும். இதுதான் அல்லாஹுடைய நேர்மை. இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹு தஆலா
அடியாறுகளிலே நேர்மையை கவனிக்கிறார். சொத்து செல்வங்களில் மாத்திரமல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டார்கள், நடந்து காட்டினார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம், ஒரு தலைவராக இருந்து எப்படி மிகவும் நேர்மையாக நடந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார். மஹ்சூமியா கோத்திரத்தாரை சார்ந்த ஒரு பெண், பெரிய குடும்பம், ஊரிலே நல்ல செல்வாக்குள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே உள்ள ஒரு பெண் திருடிவிட்டால் திருடிய அளவும் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடிய ஆண் பெண்ணுடைய கையை வெட்டுங்கள் என்ற அந்த குர்ஆனுடைய தீர்ப்பின்படிக்கு ரசூலுடைய காலத்திலே அது முழுமையாக அமல் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பிட்ட அந்த கை வெட்டப்படக்கூடிய அளவை அவள் திருடிவிட்டால் இந்த விடயம் ரசூலிடத்திலே போனதன் பின்னால் எப்படியும் இவருடைய கை வெட்டப்படும், நீதம் அங்கே செலுத்தப்படும். அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் இப்பொழுது யோசிக்கிறார்கள், எங்களுடைய இந்த குடும்ப பெண்ணுக்கு இப்படி நடந்துவிட்டால் அது குடும்பத்துக்கே கேவலமாகிவிடும். எப்படி இந்த பிரச்சினை, இந்த சட்டம் இவரிலே அமல் செய்யப்படாமல் இருப்பதற்கு என்ன முறைகளை கையாளலாம், யாரை சந்திப்பதின் மூலம், எவரை போட்டு பேசுவதன் மூலம் இந்த குற்ற ஃபைலை இல்லாமலாக்கிவிடலாம் யோசிக்கிறார். அங்கே ஒரு கருத்து சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மனிதர் தான் ஹதரத் உஸாமா. அவர்கள் எதை பேசினாலும் கேட்டுக்கொள்வார்கள், அவ்வளவு இரக்கமானவர். ஹிப்பு ரசூலில்லாஹ். உஸாமாவை போட்டு இந்த விடயத்தை பேசி இந்த பிரச்சனை, இந்த தண்டனை வராமல் நீக்கிவிடுவோம். போய் ஹதரத் உஸாமாவிடம் பேசினார். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த மஹ்சூமியாவிலே அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பெண் திருடிய விடயத்தை சொல்லி அவருடைய கை வெட்டப்படாமல் இருப்பதற்குரிய அந்த விடயத்தை பேச ஆரம்பித்த பொழுது ரசூலுடைய முகத்திலே கோபத்தின் அடையாளம் வெளிப்பட்டது. ஹதரத் உஸாமாவை பார்த்து கேட்டார்கள், ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதுதான் இங்கே முக்கியம். இஸ்லாம் இந்த அளவு நீதத்தை வலியுறுத்துகிறது. கியாமத்து வரையிலே வரக்கூடிய அதிகாரிகளுக்கும் தலைவர்மார்களுக்கும் எல்லோரும் படிக்கக்கூடிய, எல்லோரும் விளங்க வேண்டிய இஸ்லாத்தின் நேர்மை எப்படி என்பதை உணரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார்கள். சொன்னார்கள், உஸாமா, நீ அந்த மஹ்சூமியா என்ற அந்த பெண் திருடிவிட்டால் அவளுடைய விடயத்திலே நீ பேச வந்திருக்கிறாய், அவளுடைய கை வெட்டப்படக்கூடாது என்று. ஆனால் இந்த இடத்திலே வைத்துக்கொள், என்னுடைய மகள் ஃபாத்திமா என்று வைத்துக்கொள், எப்பொழுது நான் அவருடைய கையை வெட்டி இருப்பேன் என்றார். மஹ்சூமாவுடைய அந்த பெண் அல்ல, லவ் அன்ன ஃபாத்திமா பின்த முஹம்மது சரகத் லகதாது யதஹா, அந்த மஹ்சூமியா என்ற அந்த பெண்ணுடைய இடத்திலே என்னுடைய மகள் ஃபாத்திமா என்று வைத்துக்கொள், நான் அவருடைய கையை வெட்டி இருப்பேன் என்றார். இதுதான் இஸ்லாத்தின் நேர்மை என்றார். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஒவ்வொரு விடயத்திலும். நான் இந்த இடத்திலே இருந்து கொண்டு எடுக்கக்கூடிய முடிவு இது நேர்மையானதா, நேர்மைக்கு மாற்றமானதா,
அது நான் 2 பேருக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாளிகளுக்கு தலைவனாக இருக்கலாம், எந்த இடத்திலே நான் பொறுப்பாகவும் இருக்கலாம், ஒரு சிறிய பெரிய அதிகாரம் என்னுடைய கையிலே இருக்கலாம். இவைகளை வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே யாருக்கும் விளையாட முடியாது. கியாமத் என்ற ஒன்று இருக்கிறது, அங்கு ஒவ்வொன்றும் நுணுக்கமாக கவனிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களும் விசாரணைக்கு எடுக்கப்படும். அவரவர்கள் யோசிக்க வேண்டும், இந்த இடத்திலே நான் இந்த 2 பேருடைய விடயத்திலே, இந்த 4 பேருடைய விடயத்திலே, இந்த குடும்ப பிரச்சனையிலே நான் பேசியதும் நான் எடுத்த முடிவும் நீதமானதா, நேர்மையானதா, அல்லது நேர்மைக்கு மாற்றமானதா என்பதை அவரவர்கள் யோசிக்க வேண்டும். கியாமத் அதனை எடுக்காமல் இருக்காது. புகாரி ஷரீஃப் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியிலே இருக்கும் பொழுது, அமீருல் முஃமினீனாக இருக்கும் பொழுது, சுபஹு தொழுகையிலே குத்தப்பட்டு மரண நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார். ஹதரத் உமருக்கு ஒரு ஆசை இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹுஜ்ரா ஷரீஃபிலே அடுத்த பக்கத்திலே ஹதரத் உமருக்கு இடம் கிடைக்க வேண்டும், அடக்கம் செய்யப்படுவது. ஆனால் அந்த இடம் அது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய இடமாக இருந்தது. ஆனால் ஹதரத் உமருடைய ஒரு ஆசை, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த பக்கத்தில் எனக்கு அந்த இடம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொந்தமாக இருந்த இடம். மரண நோயிலே இருக்கிறார்கள். மகன் அப்துல்லாவை அழைத்து சொன்னார்கள், மகனே, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் போய் என்னுடைய இந்த விருப்பத்தை சொல்லி அவர்கள் மன விருப்பத்தோடு அனுமதி வழங்கினால் அந்த இடத்தில் நான் மரணித்தால் அடக்கம் செய்யுங்கள், அப்படி இல்லை என்றால் என்னை முஸ்லீம்களுடைய பொதுவான மையவாடியிலே அடக்கம் செய்துவிடுங்கள். அங்கே ஒரு வாசகம் சொன்னார், அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. இது என்னுடைய விருப்பம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொந்தமான அந்த இடத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசையை அடைந்து கொள்வதற்கு என்னுடைய ஒரு அனுமதி. நீங்கள் போய் அவர்களிடம் பேசும் பொழுது உமர் அனுமதி கேட்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். என்னுடைய பதவியின் பெயர் அமீருல் முஃமினீன் என்பதை சொல்லக்கூடாது. இந்த பதவியை நான் என்னுடைய சொந்த ஒரு விடயத்தை அடைவதற்கு பயன்படுத்த முடியாது. இந்த பொது பதவி எனக்கு வழங்கப்பட்டிருப்பது இது மனிதர்களுக்கு சேவை செய்வதற்கு, இது சமூகத்துக்கு பிரயோசனங்களை ஏற்படுத்துவதற்கு. இந்த பதவியை வைத்துக்கொண்டு, இந்த பதவியின் பெயரை வைத்துக்கொண்டு எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உரிய விடயங்களை சாதிக்க முடியாது. அது தன்னுடைய வேறு வேறு திறமைகளை பயன்படுத்த வேண்டும். பொது பதவிகள் அது மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி. எனவே என்னுடைய இது சொந்த ஒரு விடயத்தை அடைவதற்குரிய முயற்சி. அங்கே போய் கேட்க வேண்டும். உமர் அனுமதி கேட்கிறார், அமீருல் முஃமினீன் என்ற பதவி பெயரை சொல்ல வேண்டாம். அப்படியே போய் அனுமதி கேட்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், எனக்கென்று நான் ஒதுக்கி இருந்த இடம், ஏன் அங்கே இருப்பது தன்னுடைய கணவரும் தந்தை என்றாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பம் அப்படி இருந்தால் நான் விட்டு கொடுக்கிறேன். ஹதரத் உமரிடம் இந்த செய்தி சொல்லப்பட்டது. திரும்பவும் சொன்னார், நேர்மையை பார். சிலவேளை நான் உயிருடன் இருப்பதினால் வெட்கத்திலும் சொல்லி இருக்கலாம். ஒருவருடைய பொருள் எனக்கு எப்படியாவது இந்த காணியை வாங்க வேண்டும், இந்த வாகனத்தை வாங்க வேண்டும், இந்த வீட்டு துண்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் விரும்பியோ விரும்பாமலோ வற்புறுத்தி அவரை விற்க வைப்பது
இது ஒரு மனிதனுடைய நேர்மை தன்மைக்கு உயர்ந்ததல்ல. என்ன செய்ய, வற்புறுத்தி கேட்டதின் காரணமாக வேறு வழி இல்லாமல் கொடுத்து விட்டேன், விருப்பம் இருக்கவில்லை என்று அவர் சொல்லக்கூடாது. சொன்னார்கள், சிலவேளை நான் உயிருடன் இருப்பதினால் அப்படி சொல்லி இருக்கலாம், நான் மரணித்ததன் பின்னால் ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுதும் இதே போன்று ஒரு தடவை கேட்க வேண்டும். அப்பொழுதும் உயிருடன் இருக்கும் பொழுது அனுமதி வழங்கியதை போன்ற அனுமதி வழங்கினால் அந்த இடத்தை பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் பொதுமக்களுடைய அந்த இடத்திலே என்னை அடக்கம் செய்து விடுங்கள். அதே போன்று மகனும் தந்தையுடைய பேச்சை கேட்டு ஜனாதா சுமந்து செல்லப்படும் பொழுது திரும்பவும் அதே போன்று ஹதரத் ஆயிஷாவிடம் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களும் அதே போன்று மன விருப்பத்தோடு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னால் தான் இன்று அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே அமீருல் முஃமினீன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார். இதற்கு பெயர்தான் நேர்மை. சஹாபாக்கள் பலருடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒவ்வொரு நிகழ்விலும் இப்படி அந்தந்த இடங்களிலே நேர்மையானவர்களாக நடந்து காட்டினார்கள். நிறைய நிகழ்வுகள் சொல்லலாம். தபரானிலே பதிவாக இருக்கிறது, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் சந்தைக்கு ஒரு ஒட்டகம் வாங்குவதற்கு வருகிறார். அடிமையும் தன்னுடன் இருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பின்னால் ஒருவர் ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவரிடம் கேட்டார்கள், இந்த ஒட்டகத்துக்கு என்ன விலை சொல்லுகிறீர்? அவர் சொன்னார், 300 திர்ஹம். வளமை என்ன, ஒரு பொருளுக்கு விலை சொன்னால் அதை விட குறைத்து கேட்பது. அப்படி கேட்பதில் குற்றமும் இல்லை. ஆனால் வளமைக்கு மாற்றமாக ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, நான் இதற்கு 400 திர்ஹம் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சொன்னார்கள், இல்லை 500, கொஞ்சம் பொறு, 600, இன்னும் யோசித்து விட்டு 800 திர்ஹம் தருகிறேன், எடுத்துக்கொள்கிறீரா? அவர் சொன்னார், ஹதரத் அவர்களே, நான் 300க்கு பொருந்தினேன், நீங்கள் 800 தந்தால் உங்களுடைய விருப்பம். 800 திர்ஹத்தை கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கினார். ஆச்சரியமா இல்லையா? பக்கத்திலே இருந்த அடிமைக்கும் ஆச்சரியம். கேட்டார்கள், ஹதரத் என்ன வேலை செய்தீர்கள்? அவர் 300 சொல்ல 800 கொடுத்து வாங்கினீர்களே. அவர்கள் சொன்னார்கள், அவன் அந்த ஒட்டகத்தின் பெருமதியை தெரியாமல் விலை சொல்லுகிறான், நான் தெரிந்து கொண்டே அவனை ஏமாற்ற முடியாது. நான் கொடுத்தது அந்த ஒட்டகத்திற்குரிய சரியான பெருமதியை. எனக்கு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த நசீஹத்துகளில் ஒன்று, வன்னுஸஹ் அலா குல்லி முஸ்லிம், நீ ஒவ்வொரு மனிதருடனும் நேர்மையாக நடக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் நலவையே நாட வேண்டும். அவன் தெரியாமல் அவனுடைய விலையை சொல்லுகிறான், நான் தெரிந்து கொண்டு எப்படி அவனை ஏமாற்றுவது? இதை நடைமுறை உதாரணத்திலே சொல்லுவதாக இருந்தால், உதாரணத்திற்கு ஒரு பெண்மணி நகை கடைக்காரரிடம் ஒரு தங்க மாலையை அல்லது காப்பை எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து சொல்லுகிறாள், இதற்கு ஒரு 1.5 லட்சம் தந்துவிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். கடைக்காரர் நிறுத்து பார்க்கிறார், அங்கே 10 பவுன் இருக்கிறது. இது 1.5 லட்சம் பெறுமதியானதல்ல, இது 10 லட்சத்தையும் விட கூடின பெருமதியான மாலை. இந்த இடத்திலே ஜரீர் இப்னு அப்துல்லாவாகவும் நடக்கலாம், அதற்கு மாற்றமாகவும் நடக்கலாம். இவர் நேர்மையான ஒரு வியாபாரியாக இருந்தால் சொல்லுவார், சகோதரியே, தாயே, இது 1.5 லட்சம் அல்ல, நான் இதற்கு உனக்கு 10 லட்சம் தந்தாலும் எனக்கு நஷ்டமில்லை, நான் 10 லட்சம் தருகிறேன், எடுத்துக்கொள் என்று சொல்லுவார். இவர் நேர்மையான வியாபாரியாக இருந்தார்.
ஒரு பெரிய மனிதர் வயோதிபர் ஒரு போனை எடுத்துக்கொண்டு வருகிறார். போன் கடைக்காரர், இது மகன் ஃபொரீனில் இருந்து அனுப்பியது, நான் இதை வைத்து என்ன செய்ய, இதற்கு ஒரு 25,000 தந்துவிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கடைக்காரர் பார்க்கிறார், இது 25,000 அல்ல, இது 1,00,000 பெறுமதியான போன். இவர் ஜரீர் இப்னு அப்துல்லாவை போன்று நடப்பதாக இருந்தால், பெரியவரே இது 25,000 அல்ல, இது பெருமதியான போன், ஒன்றோ மகனுக்கு அனுப்பி வையுங்கள் அல்லது நான் உங்களுக்கு இன்ன விலை தருகிறேன் என்று சொன்னால் அவர் ஜரீர் இப்னு அப்துல்லாவாக நடந்து கொள்ளுகிறார், அவர் நேர்மையாக நடந்து கொள்ளுகிறார். இல்லை, கிடைத்த வாய்ப்பை விடக்கூடாது, இது எந்த நாளும் கிடைக்க மாட்டாது. எனவே கையிலே பணம் இல்லை என்றாலும் யாரிடத்திலாவது கடன் எடுத்தாவது முதலாவது பொருளை எடுத்துக்கொள்வோம், அதற்கு பின்னால் அடுத்ததை யோசிப்போம் என்று சொன்னால் இதர் நேர்மைக்கு மாற்றமானது. இதற்கு பெயர் ஏமாற்றமும் மோசடியும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன், நீதியோடு நேர்மையாக உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பஜாரில் இருந்து கொண்டு கியாமத்திலே நபிமார்களோடு சித்தீகீங்களோடு சுவர்க்கத்தை தயார் செய்கிறார். இது எல்லோராலும் முடியாது, இது எல்லோராலும் முடியாது. இதற்கு பெயர் தான் நேர்மை. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இதைத்தான் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் தேன் வியாபாரியாக இருந்தார். தொன் கணக்கிலே தேன் வரும் மொத்த வியாபாரி. நிறைய பேர் அவருக்கு கீழால் வேலை செய்வார். ஒரு நாள் பல விரல்கள் தேன் வந்திருக்கிறது, பல கேன்கள் வந்திருக்கிறது. அதில் ஒரு கேனிலே எலி விழுந்து செத்திருந்தது. அதை பயன்படுத்த முடியாது. இன்று சில வேளை சிலர் குள்ளத்தினை விட கூடுதலாக இருக்கிறதா என்று பாருங்கள். எண்ணெய் கிழனிலே, மண்ணெண்ணெய் கிழனிலே, மண்ணெண்ணெய் பரவாயில்லை, உணவுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த எண்ணெய் போன்றவைகளிலே அப்படி ஒன்று விழுந்திருந்தால் குள்ளத்தினை விட கூடுதலாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்றும் சொல்லலாம். தண்ணீரிலே மட்டும்தான் அந்த சட்டம், ஏனைய திரவங்களில் அல்ல. இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாவிடம் சொல்லப்பட்டது, எலி விழுந்திருக்கிறது, அதை தூக்கி எறிந்துவிட்டு அந்த கிழனை ஓரமாக்குங்கள் என்று. வேலையால் அந்த எலியை தூக்கி வெளியிலே வீசிவிட்டு ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி போயினார் அவசரமாக. அவருக்கு அது அந்த பல தேன் இருந்த அந்த கேன்களிலே எதிலே எலி இருந்தது என்பதை மறந்துவிட்டார். என்ன நடந்திருக்கும்? இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாவிடம் சொன்னார்கள், ஹதரத் அவர்களே, அது எந்த கேனிலே இருந்தது என்பதை மறந்துவிட்டேன், என்ன செய்வது? அனைத்தையும் திரும்பவும் ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்த்துவிட்டு திரும்பவும் பிரித்து ஊற்றுங்கள். அப்படி ஊற்றினால் அதனுடைய எஃபெக்ட் குறையும், அதன் மூலம் பல தீங்குகள் உண்டாக மாட்டாது என்று சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், மறந்து விட்டீரா? எது என்று உனக்கு தெரியாதா? எனக்கு அதை யார் வாங்கினாலும் 2 மனிதருக்கு நஷ்டம் உண்டாகலாம், யாரோ ஒருவருக்கு அந்த தீங்கு ஏற்படத்தான் போகிறது. எனக்கு லாபம் பெறுவதற்காக வேண்டி சமூகத்துக்கு அநியாயம் செய்ய முடியாது. அந்த அநியாயம் செய்யப்படக்கூடியவர் ஒருவராக இருக்க, எனவே முழு தேன்களையும் கொட்டிவிடு என்றார். அதன் மூலம் அவர் முழுமையாக லொஸ்டாகினார். உலகத்திலே முழு சொத்தையும் இழக்க தயார், ஆனால் என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய லாபத்துக்காக வேண்டி, என்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி, என்னுடைய சம்பாதிப்புக்காக வேண்டி நான் சமூகத்துக்கு அநியாயம் செய்ய முடியாது. அந்த உணர்வும் மறுமையின் பயமும் இருந்ததினால் முழு தேனையும் வீசிவிடு, எதையும் பயன்படுத்தாது என்றார். இதற்கு பேருதான் நேர்மை. இது போன்றவர்கள் தான் கியாமத்திலே வியாபாரம் செய்வதன் மூலம் நபிமார்களோடு சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய. தஃசீர் குர்துபியிலே வருகிறது, வாசித் என்ற பகுதியிலே ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவருடைய தொழில் என்னவென்றால் கோதுமை மொத்தமாக பசரா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வார். அவர் தன்னுடைய கீழ் வேலை செய்யக்கூடியவர்களிடம் சொல்லுவார்,
நீங்கள் பொருளை எடுத்துக்கொண்டு போய் பசராவிலே நுழையும் பொழுது அன்று பஜாரில் என்ன விலைக்கு பொருள் போகிறதோ அந்த விலையில் தான் விற்க வேண்டும். இப்படித்தான் அவருடைய வியாபாரம் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது, பரக்கத்தாகவும் இருந்தது. ஒரு தடவை இப்படி பெரிய கணக்கிலே கோதுமை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வேலையாட்கள் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். பசராவுக்குள் நுழைந்த பொழுது அங்கே இருந்த சில இடைத்தரகர்கள் எல்லா இடங்களிலும் வருவார். சொன்னார்கள், அடுத்த வாரம் ஆகும் பொழுது மாவின் விலை டபுள் டிபிள் மடங்காக அதிகரிக்க போகிறது. அவசரப்பட வேண்டாம், நல்ல லாபம் அடையலாம். இவர்களும் பார்த்தார்கள், ஒரு வாரம்தான். அந்த பொருள்களை அப்படியே பதுக்கினார். ஏன், அடுத்த வாரம் விலை கூட போகிறது. அடுத்த வாரம் உண்மையிலே சொல்லப்பட்டதை போன்று மாவின் விலை அதிகரித்து எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு லட்ச ரூபாக்களுக்கு லாபம் பெற்று அந்த மாவை விற்றார்கள். பெரிய லாபம், பெரிய வெற்றி. மக்களுக்கு அந்த கோதுமையின் தேவை இருந்தது. ஆனாலும் விலை அதிகரிக்கும் என்ற நோக்கத்திலே பதுக்கினார்கள். அடுத்த வாரம் விற்பனை செய்கிறார்கள், நிறைய லாபம். இன்று சிலர் நன்றிக்காக வேண்டி 2 ரக்காத் தொழலாம். அந்த வாசித்திலே இருந்த பெரிய மனிதரிடம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி செய்தோம், நிறைய லாபம். அவர் சொன்னார், ஏன் இந்த அநியாயத்தை செய்தீர்? நான் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறேன்? மக்களுக்கு தேவை இருக்கும் பொழுது ஏன் அந்த பதுக்கல் வியாபாரம் செய்து சம்பாதித்தீர்கள்? இவ்வளவு காலமும் நேர்மையாக சம்பாதித்து பரக்கத்தாக இருக்கிறேன். அந்த பரக்கத்தை இல்லாமலாக்கி என்னை அழிக்கப் போகிறீர்களா? நீங்கள் அந்த முழு பணத்திலே 1 ரூபாவை கூட இங்கே கொண்டு வரக்கூடாது. முழு பசராவில் உள்ள எல்லோருக்கும் சதக்கா செய்துவிட்டு வாருங்கள் என்றார். தப்சீர் குர்துபியில் இருக்கு. இதற்கு பேருதான் நேர்மை. இந்த நேர்மையின் மூலம் சிலவேளை உலகத்திலே சொத்துக்களை இழக்கலாம், மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம். இப்படி நேர்மைக்கு மாற்றமாக சம்பாதிப்பதன் மூலம் கோடி ரூபாக்கள் சம்பாதித்து சொத்து பத்துகளை வாங்கி போட்ட எத்தனையோ பேர் இன்று மண்ணறையிலே வாழ்கிறார்கள். அந்த சொத்துக்கள் எல்லாம் யார் யாரோ அனுபவிக்கிறார்கள். அவர்கள் கபறுகளில் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அழிந்து போகக்கூடிய சொத்துகளுக்கு ஏன் இந்த அநியாயங்களை செய்யும்? அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கள் மன்னிக்க மாட்டார்களா என்று கபரில் இருந்து கொண்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹு தஆலா நேர்மையின் விடயத்திலே ஒவ்வொரு விடயத்திலும் உன்னிப்பாக கவனிக்கிறான். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது, சில பெற்றோர்கள் 60 வருடங்கள் இபாதத்திலே அமலோடு இபாதத்தோடு வாழுகிறார்கள். ஆனாலும் கடைசி காலத்திலே சொத்துக்களை பங்கு வைக்கும் விடயத்திலே பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கு வைக்கும் விடயத்திலே இவைகளை இவர்களுக்கு இவ்வாறு கொடுங்கள் என்று வசியத்து செய்யும் விடயத்திலே யாரோ சிலருக்கு தீங்கு செய்து விடுகிறார்கள், நீதமில்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். இந்த நேர்மைக்கு மாற்றமாக நடந்து கொண்டார்கள் என்பதனால் 60 வருட இபாதத்தை அல்லாஹ் கவனிக்க மாட்டான், அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள் என்று சஹீஹான ஹதீஸிலே சொல்லப்பட்ட நேரடி வார்த்தையை தான் சொல்லுகிறேன், ஹதீஸுக்கு விளக்கமல்ல. வசியத்திலே சொத்துக்களை இவ்வாறு கொடுத்து விடுங்கள் என்று பங்கு போடுவதிலே யாரோ சிலருக்கு தீங்கு செய்வதன் மூலம் அவர்கள் நரகத்திலே நுழைகிறார்.
நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலிடத்திலே வருகிறார்கள். தன்னுடைய ஒரு மகனை அழைத்து கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த என்னுடைய மகனுக்கு இன்ன அடிமையை நான் அன்பளிப்பு செய்திருக்கிறேன். என்னுடைய மனைவியுடைய வேண்டுகோள், நீங்கள் இதற்கு ரசூலை சாட்சியாக ஆக்க வேண்டும் என்று. அதனால் நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். இந்த மகனுக்கு இந்த அடிமையை கொடுத்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக ஆகிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இவருடைய நேர்மையை தான் விசாரித்தார்கள். இவர் மட்டுமா உங்களுக்கு பிள்ளை அல்லது இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்களா? சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இவரை போன்ற இன்னும் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி கேட்டார்கள், அகுல்ல வலதைக அதைத ஹகதா, உன்னுடைய முழு பிள்ளைகளுக்கும் இப்படி நீ சொத்தை பங்கு பிரித்து கொடுத்து விட்டீரா? இல்லை, எல்லோருக்கும் கொடுக்கவில்லை. சொன்னார்கள், இந்த நேர்மைக்கு மாற்றமான அநியாயத்துக்கு நான் சாட்சியாக மாட்டேன் என்றார். எனவே இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே நேர்மை என்ற அந்த உயர்ந்த தன்மையை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளும். என்னுடைய ஜனாசாவை வைத்துக்கொண்டு மக்கள் சொல்ல வேண்டும், நேர்மையான வியாபாரி, நேர்மையான வைத்தியர், நேர்மையான சமையல்காரர், நேர்மையான திரிவிலோட்டுனர், நேர்மையான ஆசிரியர், நேர்மையான முஅல்லிம், நேர்மையான உஸ்தாத், நேர்மையான இமாம், நேர்மையான தலைவர் என்ற நேர்மை என்ற அந்த பதவியோடு நான் கபருக்கு போக வேண்டும். அந்த சாட்சியை சொல்ல வேண்டும் மக்கள். நேர்மையான தந்தை, நேர்மையான தாய், நேர்மையான கணவன், நேர்மையான மனைவி, நேர்மையான அண்டை வீட்டார், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக.